அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருப்பது இன்று 14/9/2024 அன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூடு 25 வினாக்களின் விடைகளை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். கடந்த காணொலியில் 100 தமிழ் வினாக்களுக்கான விடைகளை பார்த்துருந்தோம். இப்போது இந்த காணொலியில் 25 வினாக்களின் விடைகளை நம்ம ஜஸ்ட்டு ஆன்சர் பிடிஎஃபாக கொடுக்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டோம். ஆனால் நேரமின்மையால் இதிலே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எனக்கு எழுதுறதுக்கு மார்க்கர் இல்லை, அதனால் என்னுடைய விரலை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் எழுதி தான் நான் ஆன்சர் கொண்டு கொடுக்குறேன். நம்மளுடைய நண்பர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பிடிஎஃப் நான் நாளைக்கு போட்டு வர்றேன். பிடிஎஃப் டைப் பண்ணி அதோடைய மெட்டீரியலோடு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு போயிடுவீங்க. அது பிடிஎஃப் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிடிஎஃப் தான் போடுவோம். இருந்தாலும் அந்த பிடிஎஃப் எடுக்க டைம் இல்லாததால் இப்போ இந்த விரைவில் போடுறதுக்காக இதை போட்டிருக்கோம். முதல்ல கொஷின் நம்பர் 10. அதாவது இஃப் FOX = cat எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங். இப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது FOX இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா CAT. எஃப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சி போடணும், ஓக்கு பதிலாக ஏ, எக்ஸுக்கு பதிலாக டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுதான் லாஜிக். இப்போது ஃபாக்ஸ் அப்படிங்கிறது கேட்டுன்னு எழுதணும் அப்படின்னா ஜெராக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி எழுதலாம் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ ஜெராக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது எக்ஸ் இதுதான் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் டி வர்றதுக்குள்ள ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மூணுலேயுமே நமக்கு அந்த டி இருக்குது. அப்போ பி மட்டும் இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் அடுத்த வார்த்தையை பார்க்குறோம். இ இல்லை, எது வார்த்தைகள் இல்லையோ அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. அப்போ அந்த அப்படியே வரும். நமக்கு இருக்கக்கூடிய வார்த்தை பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக ஓ இருக்குது. ஓவுக்கு பதிலாக என்ன வரணும்? ஏ வரணும். ஓவுக்கு பதிலாக ஏ வரணும். ஓ இங்கே எங்கே இருக்குது? இங்கே ஜெராக்ஸோடைய லாஸ்ட்டாக இருக்குது. அப்போது ஏ லாஸ்ட்டு டீக்கு முன்னாடி ஏ வருதுல்ல. அப்போது இதுக்கான விடை ஆப்ஷன் டி சரியான விடை. ஏற்கனவே சொன்னது போல் நான் ஸ்க்ரீன் ஃபிங்கரால் எழுதுறதால லெட்டர்ஸ் சின்னதாக எழுத முடியல. மற்ற கொஷின்ஸ்க்கெலாம் நான் எரேஸ் பண்ணி தான் எழுத வேண்டியிருக்கும். கைண்ட்லி அக்செப்ட் மை சுச்சுவேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஷின். 3 பகடைகள் ஒரு சேர உருட்டப்படுது. அப்படி உருட்டப்படும் போது கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் அனைத்து பகடியிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. அனைத்து பகடியிலும் ஒரே எண் அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் ஃபஸ்ட்டில் 1 1 1 இருக்குங்க. ஃபஸ்ட்டு எப்படிலாம் ஒரே நம்பர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதே போல் 2 2 2, அதே போல் 3 3 3, அடுத்ததாக 4 4 4, அடுத்ததாக 5 5 5 6 6 6 அப்படின்னு எழுதுவோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 1 2 3 4 5 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ராபபிலிட்டியோடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன? P = M/N. அப்படின்னா என்ன? M அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், இது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அப்போ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா நமக்கு அந்த 6 இருக்குமா? அப்போ 3 பகடியை உருட்டும் பொழுது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 6/3 இருக்கும். n பகடியை உருட்டுறதுக்கான ஃபார்முலா 6/n. இதெல்லாம் நம்ம ப்ராபபிலிட்டி கான்செப்டில் மெட்டீரியலில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ 6 அதாவது n பகடிகள் உருட்டும் போது ஃபார்முலா 6/n. 3 பகடியை உருட்டணும்னா எண்ணுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் ஒரு 6, டினாமினேட்டரில் ஒரு 6 கேன்சல் பண்ணும்பொழுது இங்கே 2ன்னு மாறிடும். அப்போ 1/6² தான் இருக்கும். அப்போ 1/6² வேல்யூ என்ன? 1/36 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும்
பி என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படிங்கிறது. இதனுடைய எளிமையான வினா. நமக்கு அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன ஃபார்முலான்னா, 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா, ஏபி அப்படிங்கிறவங்க 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்களான்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ அப்படிங்கிறவங்க 6 நாளும், பி அதாவது ஏங்கிறவங்க 6 நாளும், பிங்கிறவங்க எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க, 12 நாளும் வேலை செய்கிறாங்க. டிவைடட் பை 6 + 12 எவ்வளோ, 18. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள், 1 டைம், இது 3 டைம். அப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது இது 4. அப்போது 4 நாட்கள் என்பது சரியான விடை. அடுத்ததாக, ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பதில். அப்போது இதில் இன்னும் அதாவது இதோடைய ஷேப்பு 3 மெத்தடில் நம்ம போட்டிருப்போம். அந்த 3 மெத்தடுக்கு பதிலாக நமக்கு 3 மெத்தடில் நம்ம அதில் சொல்கிறேன். எதுலன்னா பிடிஎஃப்பில் சொல்லும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். இப்போ இங்கே நம்ம இதை ரெக்டாங்கிளில் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள்லேயும் எடுப்போம், கன செவ்வகத்திலையும் நம்ம இதை எடுப்போம். கன செவ்வகத்தில்னா பாக்ஸ் போல் தொட்டி, நீர் தேக்க தொட்டி போல எடுத்துக்குவோம். அப்படியும் சால்வ் பண்ணியிருப்போம். இதை நம்ம எளிமையாக போடணும்னா இப்படி போட்டுட்டு போயிடும். எப்படின்னா, இது கன சதுரத்தில் இருக்குங்களா. அப்போ இதோடைய கன சதுரத்துக்கான ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன, 24, இது 15. எல் இன்ட்டு பியா, எல் இன்ட்டு பி கண்டுபிடிக்கிறோம். எல் இன்ட்டு பி எவ்வளோ, இதோடைய ஏரியா ஈக்குவல் டு 24 × 15. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 360 கிடைக்கும். அந்த வெளியேறக்கூடிய இந்த இது இருக்குல்ல, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணனாலே 0.1 இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ஆன்சர் 36 அப்படிங்கிறது கிடைக்கும். 36 அப்படிங்கிறது 36 ஆண்கள் இதில் இருந்ததாக சொல்லலாம். இது 2 மெத்தடில் சால்வ் பண்ணும்போது அது பிடிஎஃப்பில் பாருங்கள். அடுத்ததாக மென்சுரேஷன் டாப்பிக்கு. மென்சுரேஷனில் எப்போவுமே நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 6 வினாக்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். அது போலயே கொஷின் வந்திருக்கு. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷேப் என்னன்னு பாருங்கள். சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுறோம். உருளையுடைய எந்த பரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதோடைய ஃபார்முலா நமக்கு தெரியணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 2/RH அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா, 2/RH. இப்போ இதோடைய வேல்யூஸே நமக்கு கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 66 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய வேல்யூ 66 சென்டிமீட்டர். ஃபார்முலா எவ்வளோ, 2/RH அப்படிங்கிறது தான். இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 இன்ட்டு பையோடைய வேல்யூ 22/7 இன்ட்டு அடுத்தது அவங்க ஹெச் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டயாமீட்டர் கேட்டிருப்பாங்க. அப்போது ரேடியஸ் கண்டுபிடிச்சி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டயாமீட்டர் கிடைக்கும். அப்போ ஹெச்சோடைய வேல்யூ எவ்வளோ, ஹெச் கொடுத்துருப்பாங்க. ஹெச் எவ்வளோ, 7. அப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிவிடுவோம். இந்த 66 இருக்குல்ல, 66 11 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது இங்கே 2 டைம்ஸ் 11 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 22 2 டைம்ஸ் இருக்கும், இங்கே 6 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங்காக சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதை பண்ணும்போது இது 3. அப்போது 2R ஈக்குவல் டு, அதாவது 3 ஈக்குவல் டு 2Rன்னு கிடைக்கும். R ஈக்குவல் டு 3/2ன்னு கிடைக்கும். அப்போ 1.5 அப்படிங்கிறது R. ஆனால் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் கேட்டிருப்பாங்க. டயாமீட்டர் வேணும்னா என்ன பண்ணிக்குவோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லுவோம். அப்போது 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஷின். இதுலேயும் நம்ம 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். அதில் எளிமையானதை மட்டும் இதில் சொல்கிறேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது. 2ஆம் ஆண்டு அந்த தொகையிலிருந்து 4% அதிகரிக்கிறது. அப்படின்னா தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு தனியாக 4% கண்டுபிடிச்சி அதுக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் யூஸ் பண்ணுறது சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 80,000 ரூபா. 80,000 இன்ட்டு முதல்ல எவ்வளோ குறையுது, நம்ம 100% இப்போ பர்மனெண்ட்டாக எடுத்துக்குவோம். குறையிறதால அது என்னென்னு பண்ணுறோம், 96/100ன்னு சொல்கிறோம் குறையிறதால. அடுத்ததாக என்ன பண்ணுறோம், 4% இன்க்ரீஸ் ஆகுது. எதுலேருந்து 4%? 100லேருந்து 4% இன்க்ரீஸ் ஆகும்போது 104/100ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது என்ன அப்படி இருக்குன்னா 8 இருக்கும், 96 இருக்கும், இன்ட்டு 4 இருக்கும். சரிங்களா? இது அதாவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் எக்ஸாக்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நம்ம காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஆன்சர் பார்ப்போம். இப்போ இதில் ஷார்ட்டாக ஆன்சர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மல்டிபிள் த யூனிட் டிஜிட்ஸ், அப்படியே கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 × 6 × 4 அப்படின்னு பாருங்கள். 6 × 4 எவ்வளோ? 24. 24ல் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இன்ட்டு 8 இருக்கும். 8 × 4 எவ்வளோ? 32. அப்போ 32 அப்படிங்கும்போது லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. 2வால் முடியறது தான் ஆன்சராக இருக்கும். இதுலேயே நீங்கள் மற்ற ஆப்ஷனும் 2 இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் ஆன்சர் தேவைப்படும். ஆனால் இங்கே ஃபைனல் ஆன்சர் 2ன்னு தான் முடியணும். அப்போ 2ன்னு முடியக்கூடியது ஆன்சர் எது? 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. அப்போது இதை டயக்ராம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேப் என்ன? செவ்வக வள ஷேப்பு. இதில் ஒரு பக்கம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பக்கம் எவ்வளோ? 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக டயகனல் மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ? 17 மீட்ரு. அப்போது இன்னொரு பக்கத்துடைய அளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த இதை நீங்கள் மறந்துடுங்க. இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தகரஸ் தேற்றப்படி நம்ம எப்படி எழுதலாம்? இதை ஏன்னு எழுதுவோம், இதை பின்னு எழுதலாம், இதை சின்னு எழுதலாம். அப்போது ஏசி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு எழுதுவோம், பிசி ஸ்கொயர். அப்போ இங்கே ஏசி ஸ்கொயருடைய ஆன்சர் நமக்கு தெரியும், எவ்வளோ? 17 ஸ்கொயர் இருக்குது. ஏபி ஸ்கொயருடைய ஆன்சர் எவ்வளோ? ஏபின்னா என்ன? 15 ஸ்கொயரு. இது தான் நமக்கு தெரியல. பிசி நமக்கு தெரியல, அதனால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அப்போ 17 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 289ன்னு வந்திருக்கும். 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289. இதை 15 ஸ்கொயரை லெஃப்ட் சைடு கொண்டுட்டு வாங்க. 15 ஸ்கொயர் எவ்வளோன்னா 225ன்னு வரும். இதில் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோ. 289 - 225 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 64 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவை எக்ஸு தான் வேணும். அப்போ ரூட் எடுத்தோம்னா 8. அப்போது ஒரு சைடு 15 மீட்ரு, இன்னொரு சைடு 8 மீட்ரு. ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஏரியா கேட்டிருப்பாங்க. ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி. இப்போது 15 × 8 இதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்டிருப்பாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஷின் வந்திருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. 9 மாதங்களுக்கு தனி வட்டி 68,000 ரூபா அசல், வட்டி விகிதம் 66 2/3% சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிம்பிள் பர்சன்டேஜோடைய ஃபார்முலா என்ன? I = PNR / 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா
எது எந்த டீட்டெயில் வேணும் நமக்கு, தனி வட்டி இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வேணும். அப்போ வேல்யூஸை டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். எவ்வளோன்னா 68,000 இன்ட்டு n அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16, அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. இது சிம்பிள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 16 × 3 48, 48 + 2 50, 50/3ன்னு போடுவோம். வட்டி விகிதம் வந்து 50/3ன்னு போடுவீங்க. அடுத்ததான் 9 மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபார்முலாவே வந்து எதில் வரும் அப்படின்னா இயருக்கு தான் ஃபார்முலா. அப்போ 9 மாதங்கள் இருக்கும்போது 9/12ன்னு போட்டுருவோம். இன்ட்டு 100 நம்ம பேசிக்காக நம்ம ஒரு 100 மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த 100/100ன்னு வந்துடும். அப்போ டினாமினேட்டரில் 100 3 12 இருக்கும், நியூமரேட்டரில் 68,000 இருக்கும், 50 இருக்கும், 9 இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும், 8,500 அப்படிங்கிறது ஃபைனலாக கிடைக்கும். அப்போ அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 8,500. அடுத்ததாக ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து AB/C இப்படி இருந்ததுன்னா இதோடைய ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதோடைய ஆன்சர் எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த AB/C இருக்குல்ல, இதை அப்படியே டைரெக்டாகவே எழுதிங்க. ஏயோடைய வேல்யூ எவ்வளோ 2, பியோடைய வேல்யூ 3, சியோடைய வேல்யூ 4. அப்போ A/B அப்படின்னா அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பாருங்கள். A/B அப்படின்னா A/B எவ்வளோ 2/3. அடுத்ததாக என்ன எழுதுவோம், B/C. B/Cனா என்ன 3/4. C/Aன்னா 4/2. இதை தான் அங்கே எழுதியிருப்போம். அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் இந்த 3, 4, 6க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 3, 4 எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 3, 4, 6க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். எல்சிஎம் பாருங்கள் 12 கிடைக்கும். அந்த 12 ஒவ்வொன்று கூடயும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 ரிமைனிங் 4 × 2 எவ்வளோ 8. இது ஒரு ஆப்ஷன். செகண்டுக்கு பாருங்கள். இதை 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 × 3 9. அடுத்ததாக இதை கேன்சல் பண்ணுங்கள். 6 × 4 24. அப்போ 8:9:24 எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக வினா எண் 57. இதுவும் லாஜிக்கல் ஆப்டிடியூடு. கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏபிசிடி, அந்த ஏபிசிடி வந்து ஒரு ஆர்டராக எழுதியிருப்பாங்க. ஏ அப்படிங்கிறது பி அப்படின்னும், அதுக்கு பக்கத்தில் ஏவுடைய நம்பர் 1. அடுத்தது பி அப்படின்னா கியூ, ஏபிசிடிஇ இருக்கா, இதே ஆர்டரில் பிக்யூஆர்எஸ்டி எழுதிட்டு இடையில 1 2 3 4 5 அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோமா. அப்படி இந்த ஆர்டரில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் Q2BFV7A அப்படின்னு எழுதும்பொழுது இதனுடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு Q2 அப்படிங்கிறது இங்கே நமக்கு எது தெரியுமோ அதை எடுத்துக்கிறோம், தெரியாததை கண்டுபிடிக்கிறோம். Q2 அப்படின்னு எதை எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். Q2 படி நம்ம இங்கே என்ன எழுதியிருப்போம், Q2க்கு பதிலாக எதை எழுதியிருப்போம், பின்னு எழுதியிருப்போமா. அப்போது Q2 எதுக்கு ஈக்குவல், பிக்கு ஈக்குவல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, Q2 முடிஞ்சிருச்சா, அடுத்தது பி தான் இருக்கும். பி எதுக்கு ஈக்குவல்னு பார்க்குறோம். சரியா, அதாவது Q2 வந்தோம்னா நம்ம பின்னு எழுதிட்டோம். ஓகே, அடுத்ததாக நம்ம எழுதிக்கூடியது பிக்கு நமக்கு ஆன்சர் வேணும். பி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம், அதையே அப்படியே Q2ன்னு எழுதுவோம். பியோடைய ஆன்சர் வந்து Q2. அதாவது என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது போல் இங்கே Q2 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், Q2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். Q2 அப்படின்னா
பின்னு சொன்னோம். Q2 அப்படிங்கிறது பி. Q2 ஈக்குவல் டு பி. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன இருக்குது? பி இருக்கா? அந்த பியை எப்படி எழுதலாம்? இந்த லாஜிக் படி திரும்பவும் Q2ன்னு எழுதலாமா? சரி, அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எஃப் இருக்கா? இந்த லாஜிக் படி எஃப் எங்கே வரும்? இ அப்படின்னா டி. இங்கே பாருங்கள், இ அப்படின்னா டீன்னு சொல்கிறோம். ஈயோடைய நம்பர் 5, ஆர்டர் 5. ஆனால் நமக்கு என்ன வேணும்? இங்கே இல்லை, எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப்னா ஈக்கு அடுத்தது வருமா? ஈக்கு அடுத்தது என்ன? டீனா டீக்கு அடுத்தது என்ன வரும்? யூ. யூ வருமா? அடுத்தது இ எஃப்ஓடைய நம்பர் என்ன? 6. U6 வந்துடுங்களா? சரி, ஓகே, U6. அடுத்ததாக எஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்ததாக வி கண்டுபிடிக்கிறோம். V7 அப்படின்னு நம்பர்ஸோடு சேர்ந்து இருக்கும். V7 அப்படின்னா எதுக்கு வரும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ABCD E, எஃப்க்கு அடுத்தது ஜி. நீங்கள் ஆர்டர் அங்கே எழுதணும் அப்படின்னா அது எங்கே வரும்? V7. நம்ம U6 தானே போட்டிருக்கோம். V7 வந்து எதுக்கு வரும்? ஜிக்கு வரும். அப்போ V7 எதை சொல்கிறோம் அப்படின்னா ஜிக்கு சொல்லுவோம். அடுத்ததாக திரும்பவும் ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக ஏன்னு இருக்கா? ஏவை எப்படி எழுதலாம்? P1ன்னு எழுதலாமான்னு பாருங்கள். இந்த லாஜிக் படி ஏவை வந்து P1ன்னு எழுதுவோம். அப்போது ஏவை வந்து P1ன்னு எழுதுவோம். அப்போ இதை அப்படியே ஆர்டராக எழுதுங்க. P இருக்கணும், அடுத்ததாக Q2 இருக்கணும், அடுத்தது U6 இருக்கணும், அடுத்ததாக G இருக்கணும், அடுத்தது P1 இருக்கணும். அப்படின்னா எந்த ஆப்ஷனில் எது இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் இருக்கும். உங்களுக்கு இது எழுதுனது புரியல அப்படின்னா நான் PDF பார்க்கலாம். அடுத்ததாக கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 12,200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். அப்படின்னா மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மடிக்கணினியின் அடக்க விலை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100% 100 இருக்கும். அந்த 100லேருந்து இந்த 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 112%. 112%க்கு விற்றதால் அவருக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிது? 1200. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 20% லாபமாக இருந்திருக்கும் கூடுதலாக விற்றிருந்தால். அப்போ இது 20%. மொத்தம் எவ்வளோ சொல்கிறோம்? 120%. சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுமே சதவீதத்தில் இருக்கா? இப்போ இந்த சதவீதத்தை இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வாங்க. அப்போ 1200 ஈக்குவல் டு 120% மைனஸ் 112% எவ்வளோ இருக்கும்? 8% இருக்கா? ஓகே, நம்மளுடைய எய்ம் என்ன? 100% ஆன்சர் வேணும். 8%க்கு 1200ன்னா 100%க்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? இதுதான். இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இது அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுவோம் அப்படின்னா x is equal to 1200 டிவைடட் பை 8 இன்ட்டு 100ன்னு எழுதுவோம். இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 15,000 ரூபா கிடைக்கும். இப்போ இதனுடைய ஆன்சர் 15,000 ரூபா. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்ததாக ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு அந்த 4 ஃபோன்லேயும் ரிங் அடிக்குது. அலைபேசி அப்படிங்கிறத விட நம்ம அந்த அலாரம் தான் அலைபேசி வந்து அதே டைமுக்கு அடிக்கிறதுல அலாரம். சரி, கொஷினில் கொடுத்ததே பார்ப்போம். காலையில் 5 மணிக்கு என்ன பண்ணுது? அந்த 4 அலைபேசியும் வந்து சேம் டைமில் ரிங் ஆகுது. அதில் முதல் அலைபேசி ஒரு அலைபேசி 20 நிமிடம் கழித்தும், இரண்டாவது அலைபேசி 30 நிமிடம் கழித்தும், மூன்றாவது அலைபேசி 40 நிமிடம் கழித்தும், நான்காவது தொலைபேசி 50 நிமிடம் கழித்தும் பெல் அடிக்குது. அப்படின்னா திரும்பவும் ஒரே டைமில் அந்த 4 அலைபேசியும் எப்போ பெல் அடிக்கும் அப்படிங்கிறது LCM HCF கான்செப்ட் தான். அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸுக்கு எல்லாத்துக்குமே LCM எடுக்கணும். என்ன LCM எடுக்கணும் அப்படின்னா 20, 30, 40, 50 இது எல்லாத்துக்கும் LCM எடுங்க. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்? காமனாக 0 எடுத்துருங்க, லாஸ்ட்டாக காமனாக 0 போட்டுக்கலாம். அப்போ 2, 3, 4, 5 இதுக்கு LCM எடுங்க. இதுக்கு LCM எடுத்தால் எவ்வளோ வரும் அப்படின்னா
60 கிடைக்கும். நம்ம ஒரு 0 காமனாக முன்னாடி எடுத்துட்டோம்ல, அதை இங்கே இப்போ ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ எவ்வளோ இருக்கோ 600 கிடைக்கும். என்ன 600 அப்படின்னா 600 நிமிடங்கள் கழித்து தான் அந்த பெல் அடிக்கும். ஆனால் நமக்கு டைம் ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ ஹவர்ஸில் கேட்கும்பொழுது நம்ம எதால் டிவைட் பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணுங்க. 60ஆல் டிவைட் பண்ணுங்கன்னா நமக்கு மணி கிடச்சிரும். மணி எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 10 hours, 10 மணி நேரம் கழித்து பெல் அடிக்கும். அப்போது 10 மணி நேரம் அப்படிங்கிறது காலையில் எப்போ பெல் அடிச்சுது, 5 AM பெல் அடிச்சிச்சு. 5 AM - 10 மணி நேரத்தை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம் அப்படின்னா மதியம் 3 மணிக்கு பெல் அடிக்கும். மதியம் 3 மணி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததாக HCF LCMல செகண்ட் கொஷின் பார்க்குறோம். இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின் தான். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா x³ ஜென்ரலாக எழுதும்போது 8 வந்து 2³ எழுதுவோம். அப்போ 8y³ எழுதலாம் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று எப்படி எழுதலாம், அது ஸ்கொயரில் இருக்குது, x² - ky k² இருக்கும். இந்த 2 டேர்ம்லையும் இப்போ நமக்கு வந்து இது வந்து 8 இல்லை, இதை நம்ம தான் க்யூப்பில் எழுதிட்டோம்ல, அப்போ இதை நம்ம 2ன்னு தான் எழுதுவோம். அப்போ இந்த 2 டேர்ம் பாருங்கள், x³ - 2y³ காமன் டேர்ம். இதுக்கு ரெண்டுக்கும் எந்த டேர்ம் காமனாக இருக்கும் அப்படின்னா, எந்த டேர்ம் காமன், அதை HCF தானே கேட்குறாங்க. அப்போ இதை இமேஜின் பண்ணும்போது இங்கே 2y வந்ததால் இங்கேயும் என்ன தான் வரணும், 2y தான் வரும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா அப்போ தான் HCF கிடைக்கும். அப்போ x³ - 2y³ x² - ky² காமன் டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா x - ky அப்படிங்கிற x - 2y அப்படிங்கிற ஒரு காமன் டேர்ம் கிடைக்கும். அந்த கேவுக்கு பதிலாக தான் நம்ம 2 போட்டுட்டோம்ல, x - 2y அப்படிங்கிற ஒரு HCF டேர்ம் கிடைக்கும், காமன் டேர்ம் கிடைக்கும். இந்த காமன் டேர்மு ஆனால் HCF எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறாங்க. HCF உடைய வேல்யூ எவ்வளோ, x + ky அப்படிங்கிறது HCFோட வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா கேவோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்கள். LHS = RHS கம்பேர் பண்ணும்போது எக்ஸையும் கேன்சல் பண்ணிவிடுவோம். ரிமைனிங் எதில் இருக்கும், 2y = KYன்னு இருக்கும். இப்போ ஒய்யும் கேன்சல் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன இருக்கும், k = -2ன்னு இருக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் -2 என்பது சரியான விடை. அடுத்ததாக 70வது கொஸ்டினில் மேத்ஸ் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா தான் சால்வ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டம்தான். 1 2 2 3 3 3 முக மதிப்புகள், அதாவது ஃபேஸ் வேல்யூஸ். அந்த டைஸ் த்ரோ பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இப்படி தான் இருக்கணும். 1 2 2 3 3 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது, 2 பகடைகள், ஒரு கொஸ்டின் பகடை 3 கொஸ்டின் சொல்லியிருந்தோம்ல, அப்போ இரு பகடைகள் அப்படிங்கும்போது உருட்டுறாங்க. அப்படி உருட்டும் பொழுது அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் என்ன கிடைக்கும், n பகடைகள் உருட்டினா ஃபார்முலா என்ன சொன்னோம், 6n சொன்னோம். அப்போ இரு பகடைகள் அப்படின்னா 6² = 36 கிடைக்கும். சரி, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 2 2 3 3 3 முக மதிப்புகள் கொண்ட 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு டோட்டல் வந்து 36 வரணும். அந்த 36 எப்படி வரும் அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம்னா P = m/n அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபார்முலா ப்ராபபிலிட்டி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறதில்ல, அதனுடைய டோட்டல் பாசிபிலிட்டிஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 36 எப்படிலாம் வரும் அதை பார்க்குறோம். அப்போ S = பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் 1, அடுத்ததில் 1, அடுத்தது எப்படி இருக்கும் 1, 2, அடுத்ததும் 1, 2, அடுத்ததா, அதாவது 1 ஒரு டைம் இருக்கும், 2 2 டைம் இருக்கும், 3 3 டைம்ஸ் இருக்கும். அதுதான் லாஜிக். அப்போ மொதல் ரோ முடிஞ்சிருமா, அடுத்ததாக எப்படி இருக்கும்னா 3, 3, அதே போல் 3 டைம்ஸ் இருக்கும், 3, 3,
3,3 அப்படின்னு 3 டைம்ஸ் இருக்குமா? இது ஒரு டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ரெண்டாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2,1 கிடைக்குமா? 2,1. அடுத்தது இதில் எப்படி இருக்கும்? இதில் 2,2 இது போல் 2,2. அடுத்ததாக அது திரும்பவும் என்ன கிடைக்கும்? 2,2 கிடைக்கும். 2,2. அடுத்தது 2,3. இது வந்து 3 டைம் வரும். திரும்பவும் 2,3 அப்படின்னு கிடைக்கும். இது போல் நம்ம எழுதும்பொழுது இது அகைன் இது திரும்பவும் ஒரு டைம் வரும். மூணாவதாக என்ன வரும் அப்படின்னா தான் அந்த 3,1. ஃபஸ்ட் ஒன் 3,1. அடுத்ததாக 3,2. அடுத்தது 3,2. ரெண்டு முடிஞ்சிச்சா? மீதி 3 எப்படி இருக்கும்? 3,3 அப்படின்னு 3 டைம்ஸ் இருக்கும். அப்போது இது ஒரு டைம் இருக்கும், இது 2 டைம் இருக்கும், இது 3 டைம் இருக்கும். இப்போ 3 டைம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ முதல் மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமாக இருக்கணும் அப்படின்னா முதல் பகடை இரண்டாவது பகடையை கம்பேர் பண்ணுங்கள். முதல் பகடை இரண்டாவது பகடை அதிகமாக எவ்வளோ இருக்கும்? இதில் நம்ம தப்பாக எழுதியிருப்போம். இது 1 தான் வரும். ஏன்னா முதல் பகடை அப்படிங்கும்போது 1, தான் வரும். அப்போ முதல் ஃபேஸ் வேல்யூவோட இரண்டாவது ஃபேஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கோங்க. இதில் 1 வராது, மீதி 5 வரும். இது வரும், 2, 3, 4, 5. அப்போ ஃபஸ்ட்டு இதில் 5 வந்துடுமா? அதே போல் செகண்ட் வேல்யூஸை பார்க்கும்பொழுது எது வரும்னா லாஸ்ட்டு 3 வரும். அதாவது எது வரும்னா 2, 3 இருக்குங்களா? 3 இருக்குமா? 2, 3. இதே போல் இன்னொரு 2, 3 வருமா? 2, 3. ஏன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ செகண்ட் ரோவ்லேயும் 3 இருக்கும். இதே போல் தேர்டு ரோ இன்னொன்று இருக்கும்ல, தேர்டு ரோவ்லேயும் என்ன இருக்கும்? இதே வேல்யூஸ் வரும். அப்போது ஃபஸ்ட்டில் 5, செகண்டில் 3, தேர்டில் 3, ஃபோர்த்து ரோ, ஃபிஃப்த்து ரோ, சிக்ஸ்த்து ரோ இதில் எதுவுமே வரல அப்படிங்கும்போது டோட்டலாக 5, 3, 8, 3 11 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் 11 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்ததாக ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தான் கொஷின். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல டோட்டல் ரேஷியோவை ஆட் பண்ணிக்குவோம். 4 + 5 எவ்வளோ? 9. இப்போ நாம் எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? பிக்கு கண்டுபிடிக்கிறோம். பியோடைய ரேஷியோ எவ்வளோ? 5. அப்போது 9க்கு 5 இன்ட்டு 10,890 சிம்பிளிஃபை பண்ணின அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் எவ்வளோ கிடைக்கும்னா 6,050 ரூபா நமக்கு கிடைக்கும். இதுதான் வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் இது கிடைக்கும். அடுத்ததாக கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50 அதாவது 8:50 மணிக்கு வந்து செல்கிறார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக அவர் உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு வேற ஒருத்தர் 40 நிமிடத்திற்கு காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன அப்படிங்கிறது தான் இதோடைய கேள்வி. இப்போ இதில் வந்து நம்ம கொஷின் போட்டு குழப்பறது போல் இருக்குது. அதுபோல் ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷனா அப்படின்னு தெரியல, சரியான டிரான்ஸ்லேஷன் இல்லாதது போல் எனக்கு தோணுது. பட் இதை சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 20 நிமிஷம் முன்பே அப்படிங்கிறது நமக்கு அது அந்த லாஜிக்கை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா 8:50 மணிக்கு அவர் வந்து வந்திருக்காரு. 8:50க்கு அவர் வந்திருக்காரு. வந்ததுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறார்? 30 நிமிஷத்துக்கு முன்னரே வந்து விட்டதாக நினைக்கிறாரு. இப்போ 8:50லேருந்து என்ன பண்ணுற? 30 நிமிஷத்தை சப்ராக்ட் பண்ணு, எவ்வளோ கிடைக்கும்? 8:20. இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஆன்சரை சொல்லிவிடுவோம். 8:20 அவர் கூட்டம் தொடங்கிறதா இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து 8:20 என்பது சரியான விடை. அடுத்ததாக பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை
7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கு வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் மதிப்பெண் கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஆன்சர் வந்து 6.25 மணி நேரம் வரும். ஆனால் ஆப்ஷனில் எதுவுமே கிடையாது. அதனால் இதை கம்பல்சரி எல்லாத்துக்கும் கொஷின் நம்பர் 73க்கு என்ன பண்ண போகிறாங்க, ஆன்சர் கொடுக்க போகிறாங்க. அதாவது மார்க்கு கொடுக்க போகிறாங்க. அந்த இருந்தாலும் நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டெரைவ் பண்ணிவிடுவோம். இங்கே கொடுத்துருக்கிறது ரேஷியோ வைஸில் கொடுத்துருந்தாங்கன்னா, எஃபிஷியன்சி வைஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா A/B. ஏ வந்து 100% திறமையானவர் என்றால் இவரை விட பி என்னன்னு சொல்கிறாங்க, 20% அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ 120% பி வந்து எஃபிஷியண்ட்டாக வேலை செய்வாரா? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 5ஆல் பண்ணோம்னா 5:6ன்னு எழுதலாமா? சரி, இதுதான் என்ன அப்படின்னா இதை வந்து இந்த எஃபிஷியண்ட் டேட்டாவை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறது சிரமம். இது யூஸ் ஆகாது. ரேஷியோவில் இருக்கிறத நம்ம எதில் மாற்றணும், ஹவர்ஸ் அந்த டைமிங்க்கு மாற்றணும். டைமிங்க்கு மாற்றும்போது இன்வர்ஸாக மாறிடும். டேஸ் ஆர் டைமிங்க்கு மாற்றும்பொழுது இந்த 5 இங்கே வந்துடும், இந்த 6 இங்கே வந்துடும். சரியா? இப்போ டைமிங்க்கு மாற்றிட்டோம். அப்போ அந்த ரேஷியோ படி நம்ம எடுத்துக்குவோம். A/B அந்த ரேஷியோ படி எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குதுங்க, டைமிங் படி இது 6, இவங்க 5ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ நாம் ஏ அப்படிங்கிறவர் எவ்வளோ நேரத்தில் வேலை செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இது ஏ சொல்கிறோம்ல, ஏ அப்படிங்கிறது 6xன்னு எடுத்துக்கோ. 6x ஏ எவ்வளோ நேரத்தில், 7.5 மணி நேரம். 7.5 மணி நேரத்தில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15/2ன்னு எழுத முடியுமா? 15/2ன்னு எழுதுவோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா x என்னன்னு எழுதலாம், x 5/4ன்னு எழுதுவோம். x 5/4ன்னு எழுதுவோம். அதாவது இது கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படி கேன்சல் பண்ணும்போது 5/4ன்னு இருக்கும். நமக்கு பியோடைய டைமிங் தான் தேவைப்படுது. பி எவ்வளோ, 5x. சரியா? பி வந்து 5x. இப்போது இந்த எக்ஸோடைய வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 5 × 5/4 = 25/4. 25/4 சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 டைம்ஸ் இருக்கும். 6 1/4ன்னு ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். ஆனால் 6 1/2ன்னு இருக்குது. அதனால தான் சொன்னோம் இந்த வினாவுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக கொஷின் நம்பர் 83. இது ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா 500 × 20/100 × 30/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணுவோம். இந்த 2 0 அங்கே 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 5 × 2 × 3 எவ்வளோ வருது, 30. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்ததாக இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின் தான். என்ன அப்படின்னா 4, 18, மிஸ்ஸிங் நம்பர் 100 and so on போகுது. இப்போ இதில் வந்து நிறைய கெஸ் பண்ணினாலும் டைமிங் நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணினேன். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா 100ன்னு வந்ததால் 100 மெயின். இது வந்துச்சுனாவே ஆன்சர் கொஞ்சம் நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் மற்றதெல்லாம் பார்த்தோன்னா மற்ற நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஆனால் இது 4ன்னு வந்துருக்குது. 4னா ஸ்கொயர் நம்பரும் வந்துருக்குது. 4ம் ஸ்கொயர் நம்பர் தான், 100ம் ஸ்கொயர் நம்பர் தான். இப்போ ஸ்கொயர் லாஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் எழுதலாமா? 2 ஸ்கொயர் 4 இது ஃபஸ்ட்டு டேர்ம். அதே 1 2 3 இது 4th டைம் என்னென்னு இருக்குது, 100ன்னு இருக்குது. 1 2 3 4. இப்போ இது எப்படி எழுதணும், 10 ஸ்கொயர்னு எழுதுவோம். சரி, 10 ஸ்கொயருக்கு பதிலாக எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். இந்த 4க்கும் 100க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 25 × 4ன்னு வருது. அப்போது 5 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போது இது 2, இது 3, இது 4, இது 5 அப்படிங்கிற லாஜிக்கும் வருது. அதனால் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணும்பொழுது ஆன்சர் ஈஸியாக வருது. நிறைய மெத்தடில் போடலாம், தப்பு இல்லை. ஈஸியான மெத்தட் ஏதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ 4 எப்படி எழுதுகிறோன்னா 2 ஸ்கொயரை எழுதுகிறோம். 2 ஸ்கொயர் 4. அடுத்ததாக 18 எப்படி எழுதுகிறோன்னா 3 ஸ்கொயர் எவ்வளோ, அதாவது 4 × இது 1 = 4.
3 ஸ்கொயர்டு எவ்வளோ சொல்கிறோம்? 9. 9 இன்ட்டு 2 எவ்வளோ? 18. அடுத்தது 4 ஸ்கொயர்டு எவ்வளோ? 16. 16 இன்ட்டு 3 எவ்வளோ? 48. அடுத்ததாக 5 ஸ்கொயர்டு எவ்வளோ? 25. 25 இன்ட்டு 4 எவ்வளோ? 100. ஆன்சர் வந்துருக்குங்களா? ரிமைனிங் இருக்கிறது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வருது, தப்பு வரல, வராமல் இல்லை, வருது. அப்போ இதோடைய ஆப்ஷன் என்ன? 48 அப்படிங்கிறது ஆன்சர். இன்னும் 2-3 மெத்தடில் போடலாம், அதை பார்க்கலாம் பின்னாடி. அடுத்ததாக the sum of first n natural number is 253, then find the value of n. இதை சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 253ன்னு போடுவோம். அடுத்ததாக இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது குவாட்ரடிக் ஃபார்மில் வரும். குவாட்ரடிக் ஃபார்மில் நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிலாம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கூட நம்ம பண்ணிடலாம். என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 தானே. அப்போ 22 இன்ட்டு 23 டிவைடட் பை 2 ஒன்று ஒன்றே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ப்ராசஸாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஈஸியாக பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணும்போது 11 இன்ட்டு 23ன்னு வரும். 11 இன்ட்டு 23 மல்டிப்ளை பண்ணோம்னா 253 ஆன்சர் வந்துடுது. அப்போ ஆன்சர் 22 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தனி வட்டி மூலமாக அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் அப்படிங்கிறது தான். அப்போது தனி வெட்டியை சொல்லிடுறாங்க. தனி வெட்டி எவ்வளோ? அசலில் 2 மடங்குன்னு சொல்லும்போது 4000 ரூபா மொத்தம். அப்போ அசல் 2000 ரூபா, வட்டி 2000 ரூபா அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன? I ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போது இதிலேருந்து வட்டி எவ்வளோ? வட்டியே 2000 ரூபா, அசலும் 2000 ரூபா. PNR எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8% பை 100 அப்படின்னா என் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னுடைய ஆன்சர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2000 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னுடைய வேல்யூ எவ்வளோ வருது? n ஈக்குவல் டு அதாவது n ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8 அப்படின்னு வருது. இப்போ இது வந்து இயரில் வரக்கூடிய ஆன்சர். நமக்கு மந்தில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 12ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அடுத்ததாக இது 5 டைம்ஸ். அப்போது 50 இன்ட்டு 3 150. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது டிஜிட்டில், அதாவது டெசிமலில் இருக்குது. டெசிமலில் இருக்கும்போது அந்த டெசிமல் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ இதில் ஹையஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் எதுன்னு பார்க்குறோம்? 0.09. இப்போ அதில் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னா 2 டிஜிட் இருக்குது ஆஃப்டர் டெசிமல். இப்போ 2 டிஜிட் வர்றது போல் நம்பர் என்ன அப்படின்னா 100. இந்த 3 நம்பரையும் 100ஆல் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். கடைசியாக 100ஆல் ஆன்சரை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு 100 எவ்வளோ வரும்? 300 வரும். 2.7 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 270 வரும். அதை மறந்துடாதீங்க, 270. அடுத்ததாக 0.09 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். இந்த 3 வேல்யூஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எல்சிஎம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 2700 கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்சிஎம் வந்து 100 கிடைக்கிது தான் ஆன்சர். இப்போ ஃபைனலாக ஆரம்பத்தில் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணது போல் இங்கே 100ஆல் டிவைட் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போது 27 தான் ஆன்சர். இங்கே 27 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததாக 88. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் தான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா √3 க்யூப் ரூட் 4th ரூட் அப்படிலாம் பார்க்குறோம். இப்போது
கியூப் ரூட் ஆஃப் 7 எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 1/3ன்னு எழுதலாம். 4th ரூட் ஆஃப் 5 எப்படி எழுதலாம்னா 5 பவர் 1/4ன்னு எழுதலாம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை வந்து ஈக்குவலாக கொண்டுக்கிட்டு வந்தால் மட்டும்தான், அதாவது ஃப்ராக்ஷனில் இல்லாமையோ இல்லை நார்மல் நம்பர் ஃப்ராக்ஷன் இல்லாமல் கொண்டுக்கிட்டு வந்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஈஸியாக கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 4 இருக்குது. 3 4ஓட எல்சிஎம் எவ்வளோ 12. அந்த 12ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வருது 4 டைம்ஸ் ஈக்குவல் 7 பவர் 4ன்னு கிடைக்கும். இது எவ்வளோ கிடைக்கிது, இது கேன்சல் பண்ணும்போது 5 பவர் 3ன்னு கிடைக்கும். 7 பவர் 4 5 பவர் 3ன்னு கிடைக்கும். 7 பவர் 4ஓடைய வேல்யூ எவ்வளோ, 7 பவர் 4 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2401 கிடைக்கும். அடுத்ததாக 5 பவர் 3ஓடைய ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா 125ன்னு கிடைக்கும். இப்போ அவங்க கேட்டுக்கிற கொஷின் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எந்த நம்பர் வரும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ √2 இருக்குதா ஃபஸ்ட் ஆப்ஷன். √2 எப்படி எழுதலாம் 2 பவர் 1/2ன்னு எழுதலாமா. இதையும் அதே போல் என்ன பண்ணும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் 6 2 பவர் 6 2 பவர் 6 கிடைக்குமா. 2 பவர் 6ஓடைய வேல்யூ எவ்வளோ வரும் 64 கிடைக்கும். பாருங்கள் இதனுடைய மினிமம் வேல்யூ 125, மேக்ஸிமம் வேல்யூ 240 2401. அப்போ இது அந்த லிமிட்டுக்குள்ளேயே வரல, ஃபஸ்ட் ஆப்ஷன் வரல. ரெண்டாவது ஆப்ஷனை பாருங்கள் √3 எப்படி எழுதலாம் 3 பவர் 1/3ன்னு எழுதலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை 3 பவர் 4ன்னு கிடைக்கும். 3 பவர் 4ஓடைய ஆன்சர் எவ்வளோ 3 பவர் 4 எப்படி எழுதுவோம் அப்படின்னா சரி இது வந்து க்யூப் ரூட்டில் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல 2 தான் வரும். 3 பவர் 1/2 தான் இருக்கும், அங்கே 12. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 6 வரும். அப்போ இது 3 பவர் 6. 3 பவர் 6ஓடைய வேல்யூ என்ன 3 பவர் 6ஓடைய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது அந்த வேல்யூஸ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே வந்துடும், மிடில் தான் வரும். ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே எக்ஸிட் ஆகும். அப்போது √3 அப்படிங்கிறது தான் என்ன வரும் உள்ளே வரக்கூடியது. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக 99 கொஷின். இப்போ கொஷின் நம்பர் 99 CAT அப்படிங்கிறத ABCன்னு எழுதுகிறோம், DOGயை DEFன்னு எழுதுகிறோம். அப்படி எழுதணும் அப்படின்னா tan cot இதை வந்து நீங்கள் இப்படி நினச்சிட வேணாம். ட்ரிக்னாமெட்ரி மேத்ஸில் வர ட்ரிக்னாமெட்ரி கிடையாது, இது வேர்டு தான். அது TANCOT அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு. இப்போது டி அப்படிங்கிறது இங்கே இருக்குதான்னு பாருங்கள். டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண போகிறோம். டி எப்படி எழுதலாம் சின்னு எழுதலாம். இங்கே பார்த்தீங்களா கேட்டில் வரக்கூடிய டி ஏபிசியில் வருது. அப்போ டீக்கு பதிலாக என்னென்னு எழுத போகிறோம் சின்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு TANக்கு வரக்கூடிய டீக்கு பதிலாக சின்னு எழுதுகிறோம். எல்லா ஆப்ஷன்லேயும் சின்னு இருக்குது. அடுத்ததாக ஏன்னு இருக்கா, ஏவுக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம் பின்னு எழுதலாம். சிபி. அடுத்ததாக என் இங்கே இருக்குது, எண்ணுக்கு ரீப்ளேஸ் அவங்க பண்ணவே இல்லை, எண்ணுக்கு பதிலாக எண்ணு தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ CBN எங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ ஏவும் கிடையாது பியும் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் இருந்தால் இந்த ரெண்டு இதில் தான் ஒன்று வரணும். அடுத்தது டினாமினேட்டருக்கு போகிறோம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது சி இருக்குது. சிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் ஏன்னு எழுதியிருந்தோம். அடுத்ததாக ஓவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் ஈன்னு எழுதலாம். அடுத்ததாக என்ன இருக்குது டி இருக்குது. டீக்கு பதிலாக என்ன எழுதலாம் AEC. எந்த ஆப்ஷன்? அப்போ CBN / AEC என்பது சரியான விடை. அடுத்ததாக கடைசி வினா என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அவங்களாவே ஒரு
லைன் கொடுத்துட்டாங்க. அந்த லைன் படி அவங்க 3 பேராக எடுக்கிறாங்க. GDR எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். GDR கடைசி இதில் எப்படி எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜியும் டியும் அடுத்த லெட்ரு லாஸ்ட் லெட்ரு. ஜியும் டியும் அடுத்ததாக எப்படி எடுத்துருக்காங்க. பியும் எம்மும் அடுத்ததாக லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி. அப்படின்னா D45 அதையும் எடுத்துருக்குறாங்க. D45 இது டி அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்ரு பார்க்கணுமா. டியில் எடுங்க. D45 எடுத்துட்டாங்களா. D45 இதை 3 முடிச்சிட்டாங்களா. அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆன்சருக்கு D45 முடிஞ்சிருச்சா. டிக்கு அடுத்தது என்ன இருக்குது. எம் ஒன்றை விடணும். எம்மிலேருந்து என்னு லாஸ்ட்டாக என்ன 5ல் முடிஞ்சிச்சா. MNQ அதுதான் ஆன்சர். அப்போ இந்த காணொலியில் நாம் குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஆப்டிடியூடு கொஷினில் 25க்கான ஆன்சர் பார்த்துருந்தோம். அடுத்த காணொலியில் ஜென்ரல் சயின்ஸுக்கான 75 வினாக்களுக்கான விடைகளை அடுத்த காணொலியில் காணலாம். இதனுடைய பிடிஎஃப்பை நான் ரெடி பண்ணிவிட்டு விரைவில் பிடிஎஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். இதில் உங்களுக்கு சரியாக எழுதுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஏற்கனவே சாரி சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டு வர்றேன். தேங்க்யூ.